ஓம் சாந்தி 3/9/2024 சாகார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் எந்த தூய்மையற்ற தேகதாரிகள் மீதும் அன்பு வைக்க கூடாது. ஏனென்றால் நீங்கள் தூய்மையான உலகத்திற்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள். ஒரு தந்தை மீது அன்பு செலுத்த வேண்டும். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் எந்த விஷயத்தில் தொந்தரவு அடையக்கூடாது, ஏன்? பதில்: உங்களுடைய இந்த பழைய ஷரீரத்தினால் நீங்கள் கொஞ்சம் கூட தொந்தரவு அடையக்கூடாது. ஏனென்றால் இந்த ஷரீரம் மிக மிக மதிப்பு வாய்ந்தது. ஆத்மா இந்த ஷரீரத்தில் அமர்ந்து தந்தையை நினைவு செய்து மிக பெரிய லாட்ரி எடுத்துக்கொண்டிருக்கிறது. தந்தையின் நினைவில் இருந்தால் குஷியின் டானிக் கிடைத்துக்கொண்டே இருக்கும். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளே, நீங்கள் தூர தேசத்தில் வசிப்பவர்கள். இப்போது தூர தேசத்து பயணிகளாக இருக்கிறீர்கள். அதாவது ஆத்மாக்களாகிய நீங்கள் இப்போது தூர தேசம் செல்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆத்மாக்களாகிய நாம் தூர தேசத்தில் வசிப்பவர்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் மட்டும்தான் தெரிந்திருக்கிறீர்கள். மேலும் தூர தேசத்தில் வசிக்கும் தந்தையை கூட வந்து எங்களையும் தூர தேசத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று அழைக்கிறீர்கள். இப்போது தூர தேசத்தில் வசிக்கக்கூடிய தந்தை குழந்தைகளாகிய உங்களை அங்கே அழைத்து செல்கிறார். எனவே நீங்கள் ஆன்மீக பிரயாணிகளாக இருக்கிறீர்கள். ஆத்மாதான் பிரயாணம் செய்கிறது, ஷரீரத்தை இங்கேயே விட்டுவிடும். ஆத்மா எங்கே செல்லும்? தன்னுடைய ஆன்மீக உலகத்திற்கு. இது ஸ்தூல உலகம், அது ஆத்மாக்களின் உலகம். இப்போது வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும். அங்கிருந்து பாகத்தை நடிப்பதற்காக இங்கே வந்திருக்கிறீர்கள். இப்போது வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும் என்பதை குழந்தைகளுக்கு தந்தை புரிய வைத்திருக்கிறார். இது மிக பெரிய நாடக மேடையாகும். மேடையின் மீது நடிப்பை நடித்து பிறகு அனைவரும் திரும்பி செல்ல வேண்டும். நாடகம் முடிவடைய வேண்டும், அப்போதுதான் செல்ல முடியும். இப்போது நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். உங்களுடைய புத்தியின் தொடர்பு வீடு மற்றும் ராஜ்யத்தின் மீது இருக்கிறது. இதை நன்றாக பக்கா ஆக்கிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் கடைசி நினைவிற்கேற்ப நல்ல நிலை ஏற்படும் என்று பாடப்பட்டிருக்கிறது. சத்யுகத்தில் தேவதைகள் மகிழ்ச்சியாக ஷரீரத்தை விடுவது போல இந்த பழைய உடலையும் மகிழ்ச்சியாக விட வேண்டும். இந்த ஷரீரத்தினால் தொந்தரவு அடையக்கூடாது. ஏனென்றால் இது மிகவும் மதிப்பு வாய்ந்த ஷரீரம். இந்த ஷரீரத்தின் மூலம்தான் ஆத்மாவிற்கு தந்தையிடமிருந்து லாட்ரி கிடைக்கிறது. அதாவது இந்த ஷரீரம் பழைய ஷரீரம் அல்லவா, ஆகையில தொந்தரவு கொடுக்க தான் செய்யும். ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஆகையில பாபா, நீங்கள் தொந்தரவு அடையக்கூடாது, நெகட்டிவ் சைடு பார்க்காதீங்க, பாசிட்டிவ் சைடு பாருங்க. இது பழைய ஷரீரமாக இருந்தாலும் இந்த ஷரீரத்தில் தானே நம்ம பாபாவை சந்தித்தோம். இந்த ஷரீரத்தின் மூலமாக தானே முயற்சி செய்கிறோம். அரைக்கல்பத்துக்கு பாக்கியத்தை உருவாக்கிக்கிறோம். இந்த ஷரீரத்தில் இருக்கும் போது தானே ஆத்மாவுக்கு ஈஸ்வரிய லாட்ரி கிடைக்குது. ஆகையால இந்த ஷரீரத்தினுடைய பிரச்சனைகளை பார்த்து கஷ்டப்படக்கூடாது அப்படின்றார். தூய்மையாகாத வரை வீட்டிற்கு செல்ல முடியாது. தந்தையை நினைவு செய்து கொண்டே இருங்கள். அப்போது யோக பலத்தின் மூலம் பாவங்களின் சுமை இறங்கும். இல்லையென்றால் மிகுந்த தண்டனைகளை அனுபவிக்க வேண்டி இருக்கும். கண்டிப்பாக தூய்மையாக வேண்டும். இப்போது நீங்கள் அன்ன பறவைகளாக ஆகியிருக்கிறீர்கள்.
முத்துக்களை மட்டும் தேர்ந்தெடுக்கிறீர்கள். சத்யுகத்தில் உங்களுக்கு இந்த ரத்தினங்கள் கிடைக்காது. கொக்கிலிருந்து அன்னங்களாக நீங்கள் எப்படி ஆகிறீர்கள் என்பதை தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். நான் உங்களை உலகத்தின் எஜமானர்களாக ஆக்குவதற்காக வந்திருக்கிறேன். எனவே இந்த அனைத்து விஷயங்களையும் நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. நீங்கள் எப்படி பாகத்தை நடிப்பதற்காக வந்திருக்கிறீர்களோ அதேபோல் நானும் வருகிறேன் என்று தந்தை வந்து புரிய வைக்கிறார். நீங்கள் அழைப்பிதழ் கொடுத்து அழைக்கிறீர்கள். ஓ பாபா, வாருங்கள், தூய்மையற்றவர்களாகிய எங்களை வந்து தூய்மையாக்குங்கள் என்று. வேறு யாரையும் இதுபோல் அழைப்பதில்லை. தர்மத்தை ஸ்தாபனை செய்பவர்களையும் கூட வந்து அனைவரையும் தூய்மையாக்குங்கள் என்று சொல்வதில்லை. சத்குரு சிவ்பாபா சுயம் அவரே வந்து தன்னுடைய அறிமுகத்தை கொடுக்கிறார். நான் உங்களைப் போல பிறவி எடுப்பதில்லை என்கிறார். இந்த நேரத்தில் மனிதர்கள் என்னவெல்லாம் செய்கிறார்களோ அவை அனைத்தையும் தவறாகத்தான் செய்கிறார்கள். ஏனென்றால் ராவணனின் வழிப்படி இருக்கிறார்கள் அல்லவா? அனைவருக்குள்ளும் 5 விகாரங்கள் இருக்கிறது. இப்போது அதே கீதையின் பகவான் வந்து கற்பிக்கிறார். நாம் பகவானிடமிருந்து கீதையை கேட்கிறோம், பிறருக்கும் சொல்கிறோம், தூய்மை ஆகிறோம். இது அதே சகஜ ராஜயோகம். இது தந்தையின் மகா வாக்கியம் அல்லவா? மனிதர்கள் எவ்வளவு குருட்டு நம்பிக்கையில் மூழ்கி இருக்கிறார்கள் என்றால் உங்கள் பேச்சை கேட்பதே இல்லை. நாடகத்தின்படி அவர்களுடைய அதிர்ஷ்டம் திறக்கும் போதுதான் உங்களிடம் வர முடியும். உங்களைப் போன்ற அதிர்ஷ்டம் வேறு எந்த தர்மத்தினர்களுக்கும் கிடைக்க முடியாது. உங்களுடைய இந்த தேவி தேவதா தர்மம் மிகவும் சுகம் கொடுக்கக்கூடியது என்பதை தந்தை புரிய வைத்திருக்கிறார். இப்போது பாருங்கள், எத்தனை பேர் பொய்யான பகவான்களாக ஆகிவிட்டிருக்கிறார்கள். எனவேதான் சத்தியத்தின் படகு ஆடலாம் அசையலாம், ஆனால் மூழ்காது என்று பாடப்பட்டிருக்கிறது. நிறைய புயல்கள் வருகிறது, பகவான் படகோட்டியாக இருக்கிறார் அல்லவா? அதாவது உலகத்துல நானே பகவான், நானே கடவுள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது போல பொய்யான பகவான்கள் எத்தனை பேர் இருக்காங்க. ஆனா அவங்களால எல்லாம் கரை சேர்க்க முடியுமா? இப்ப நமக்கு பகவான் வந்து படகோட்டியா இருக்கிறார். உண்மையான பகவான் அப்படின்னா கரை சேர்க்கிறார். ஆனால் புயல்கள் கண்டிப்பா வரும். ஆனாலும் பயப்படக்கூடாது. என சத்தியத்தின் படகு ஆடலாம் அசையலாம், ஆனால் மூழ்காது. அப்போ பகவான் படகோட்டியாக இருக்கிறார் அப்படின்னா கொண்டு போய் கரை சேர்த்துருவார் இல்லையா? ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க, பகவான் படகோட்டியா இருக்கிறார், ஆனாலும் இவ்வளோ புயல்கள் வருது, இவ்வளோ பிரச்சனைகள் வருது, ஏன்? இது பகவான் சொல்லி கொடுக்கக்கூடிய ராஜ யோகம் தானே, ஏன் நமக்கு இந்த மாதிரி கஷ்டங்கள் வருது? அதுக்கு பாபா சொல்லிட்டு இருக்கிறார், அது கண்டிப்பா வரும். ஆனாலும் நான் படகோட்டியாக இருக்கிறேன். ஆகையில பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்றார். ஜெய் புத்தியோடு இருங்க. மற்ற சத்சங்கங்களுக்கும் நிறைய பேர் செல்கிறார்கள். ஆனால் அங்கே ஒருபோதும் புயல் போன்ற விஷயங்கள் வருவதில்லை. உண்மைக்கு தானே சோதனை. தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். ஓ ஆத்மாக்களே, நீங்கள் எந்த அளவிற்கு காட்டு முள்ளாகி விட்டீர்கள். முள்ளாகி பிறரையும் குத்துகிறீர்கள். எனவே உங்களுக்கும் முள் குத்துகிறது. ஒவ்வொரு விஷயத்திற்கும் ரெஸ்பாண்ட் கிடைக்கத்தான் செய்கிறது. அதாவது பதில் கிடைக்கும் அல்லவா? முள்ளு போல நாம குத்துறோம் அப்படின்னா நமக்கும் அந்த முள்ளு குத்தும் தானே. இப்போது தந்தை சட்டம் பிறப்பித்திருக்கிறார். காமம் மிக பெரிய எதிரி. அதன் மீது வெற்றி அடைவதின் மூலம் நீங்கள் உலகத்தையே வென்றவர் ஆகி விடுவீர்கள். ஆனால் நீங்கள் எழுதி போடுவதை பார்த்தும் யாரும் புரிந்து கொள்வதில்லை.
இப்போது தந்தை புரிய வைத்திருக்கிறார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், சதா ஞான ரத்தினங்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய அன்ன பறவைகள் ஆக வேண்டும். முத்துக்களை தான் தேர்ந்தெடுக்க வேண்டும், குப்பைகளை விட்டுவிட வேண்டும். ஒவ்வொரு அடியிலும் பல கோடி மடங்கு வருமானத்தை சேமித்து பல கோடி மடங்கு பாக்கியசாலியாக ஆக வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், உயர்ந்த பதவி அடைவதற்கு ஆசிரியராகி நிறைய பேருக்கு சேவை செய்ய வேண்டும். தாமரை மலர் போல் தூய்மையாக இருந்து பிறரை தனக்கு சமமாக ஆக்க வேண்டும். முட்களை மலர்களாக ஆக்க வேண்டும். வரதானம், என்னுடையது உன்னுடையது என்ற பிரச்சனைகளை முடித்துவிட்டு இரக்க பாவனையை எமர்ஜ் செய்யக்கூடிய மர்சிஃபுல் ஆகங்கள், அதாவது இரக்க மனம் உடையவர் ஆகங்கள். நேரத்திற்கேற்றாற்போல் நிறைய ஆத்மாக்கள் துக்கத்தின் அலைகளில் வருகிறார்கள். இயற்கையின் அலைச்சல் கொஞ்சம் ஏற்படுகிறது என்றால், ஆபத்துகள் வருகிறது என்றால் அநேக ஆத்மாக்கள் துடிக்கிறார்கள். இரக்கம் காட்டுங்கள், கருணை காட்டுங்கள் என்று வேண்டுகிறார்கள். அப்படிப்பட்ட ஆத்மாக்களின் கூக்குரலை கேட்டு இரக்க பாவனையை எமர்ஜ் செய்யுங்கள். பூஜைக்குரிய சொரூபம் கருணையின் சொரூபத்தை தாரணை செய்யுங்கள். உங்களை நிரம்பியவர்களாக ஆக்கிக் கொண்டீர்கள் என்றால் இந்த துக்க உலகம் நிறைவடைந்து விடும். இப்பொழுது மாற்றத்திற்கான சுப பாவனையின் அலைகளை தீவிர வேகத்துடன் பரப்புங்கள். அப்போது எனது உனது என்ற பிரச்சனைகள் முடிந்து போய்விடும். ஸ்லோகன்: வீண் எண்ணங்கள் என்ற சுத்தியினால் பிரச்சனை என்ற கல்லை உடைப்பதற்கு பதிலாக ஹை ஜம்ப் செய்து பிரச்சனை என்ற மலையை கடந்து செல்பவர் ஆகுங்கள். இன்றைய அவ்வியக்த சமிகை: நீங்கள் வள்ளலின் குழந்தைகள், மாஸ்டர் வள்ளல் ஆகுங்கள். வள்ளல் என்றால் நிரம்பியவர்கள். இதுபோல் நிரம்பியிருக்கும் ஆத்மாக்கள் சதா ஆசை என்றால் என்னவென்றே தெரியாத நிலையில் இருப்பார்கள். அவர்களுக்கு சூக்ஷ்மத்திலும் பெற வேண்டும் என்ற ஆசை இருக்காது, ஸ்தூலத்திலும் இருக்காது. இது இல்லை என்ற அனுபவமே இருக்காது. எனவே யாரிடமும் எதையும் பெற வேண்டும் என்ற ஆசை இருக்காது. அவர்கள் அனைத்து பிராப்திகளிலும் நிரம்பியவர்களாக இருப்பார்கள். பிராப்திகளில் நிரம்பியவர்கள்தான் மற்றவர்களுக்கும் பிராப்தி செய்விக்க முடியும். ஓம் சாந்தி. பாபா உஞ்ஞானத்திலே மூழ்கிடுவேனே, மூழ்கி தினமும் முத்தெடுத்து முடிசூடுவேனே. பாபா உஞ்ஞானத்திலே மூழ்கிடுவேனே, மூழ்கி தினமும் முத்தெடுத்து முடிசூடுவேனே. நரகமாமே உலகை சொர்க்கமாய் மாற்ற, சொர்க்கத்தில் நான் சென்று உலகத்தை ஆள. பாபா உன் சொல்படியே நாளும் நான் நடந்தே எதிர்கால உலகத்திலே எஜமானனாவேன். பாபா உன் ஞானத்திலே மூழ்கிடுவேனே, மூழ்கி தினமும் முத்தெடுத்து முடிசூடுவேனே.
இதயம் கவர்ந்த இறைவன் நீயே, இல்லை என்ற சொல்லை சொல்லாதவனே. இதயம் கவர்ந்த இறைவன் நீயே, இல்லை என்ற சொல்லை சொல்லாதவனே. முள்ளையெல்லாம் மலர்களாய் மாற்ற வந்த தோட்டக்காரன் நீ மட்டும்தானே. பாபா உன் ஞானத்திலே மூழ்கிடுவேனே, மூழ்கி தினமும் முத்தெடுத்து முடிசூடுவேனே. பாபா உன் ஞானத்திலே மூழ்கிடுவேனே, மூழ்கி தினமும் முத்தெடுத்து முடிசூடுவேனே, மூழ்கி தினமும் முத்தெடுத்து முடிசூடுவே.